அந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன டவுட் உண்டு. அது நீங்கள் அந்த நேரத்தோட நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்க என்னென்னா ஜனநாயகம் இஸ்லாம் என்று சொல்லி அதில் இந்த ஜனநாயகம் இதுவரை நான் அனைவனாக விளங்கி வச்சுக்க வரை விளக்கணும் அப்படின்னா மக்களால் மக்களுக்காகவே மக்களூடாக சட்டம் இயற்றி செய்யப்படுற ஆட்சி இது. சரியா? அந்த சட்டம் இயற்றி மக்களே சட்டம் இயற்றன்னு சொன்னால் பிரகடனத்துக்கு அந்த பிறகு அல்லாண்டு அல்லது படைச்சவனோட ஆள் தேவாங்க. சரியா? அந்த அதிகாரத்தையே நாங்கள் இந்த சாதாரண மக்கள் கையில் கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு என்ன தெரிவு செஞ்ச ஒரு குரூப் ஒன்றுக்கு அப்படி செய்வோம். அடுத்தது என்னன்னு சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல உதாரணத்தை நம்ம இப்போ அப்ளை பண்ணுறது சொன்னால் ரசூல் கேள்வி கண்டினியூ பண்ணவா இல்லை? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல உதாரணத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் இப்போ ரசூல்லா சம்பந்தமாக என்ன ரசூல்லாவில் அழகிய முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவரை முன்னுதாரணமாக பார்க்க சொல்லியிருக்குது. அப்போ நாங்கள் அதை தாண்டி அங்கால போகணும் என்றது ஏன் இதை கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இதெல்லாம் ஆட்சியோட சம்மந்தப்பட்டதுனால. அடுத்த இந்த ரெண்டாவது கேள்விக்கு நீங்கள் மறந்துட்டீங்க தெரியா, உங்களோட உலகளாவிய உங்களோட இஸ்லாமிய இலக்கு என்ன, உங்களோட விஷன் என்ன, உலகளாவிய முஸ்லீம் உம்மத் சம்பந்தமாக நீங்கள் என்ன உங்களோட நோக்கம் என்ன, அதை அடைகிறதுக்கான உங்களோட முறைகள் என்ன? நான் ரெண்டாவது சேர்த்து கேட்டேன் அந்த கொஷன். ஓகே சார். அதாவது நம்மளுடைய இந்த சகோதரர் வந்து போய் பிளாக் பண்ணுங்க. யாரு வரக்கூடாது. அதாவது இந்த சகோதரருடைய அந்த கேள்வி தொடர்ச்சியாக தான் கேட்கிறாரு. அதாவது யூசுப் நபியுடைய வரலாறை நீங்க ஆதாரமா காட்டுறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகான முன்மாதிரியா இருக்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டு நம்ம இஸ்லாமிய அரசை உண்டாக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப ஜனநாயகத்தை வந்து இஸ்லாத்துல உட்பட்டதுதான் நீங்க சொல்றீங்க. ஜனநாயகம் இஸ்லாத்துல உட்பட்டதுன்னா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து அல்லாஹ்விடமிருந்து பறித்து மனிதன் கொடுக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹ் இருக்கு மனிதனே மக்களுக்காக மக்களை நடத்துகிற ஆட்சி தான் மக்கள் ஆட்சி ஜனநாயகம் சொல்றாங்க. அப்ப சட்டங்களை மக்கள் தான் உருவாக்குவார்கள் என்று உண்மையானால் அப்ப இப்படி அல்லாஹ்வுக்கு என்ன வேலை, அல்லாஹ்வுடைய அதிகாரம் இல்லாம போகிறது அப்படிங்கிற ரெண்டாவது கேட்கிறார். மூணாவது, இந்த உலக மக்களுக்கு நீங்க வைக்கக்கூடிய மெசேஜ் என்ன, உங்க இயக்கத்துல இருந்து உலக மக்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன, அது மூணு விஷயம் கேட்கிறார். யூசுப் நபி மேட்டர் ஒரு எடுத்துக்குவோம். யூசுப் நபியுடைய மேட்டர் வந்து அது மட்டுமே ஆதாரமாக நம்ம அந்த கட்டுரையில் சொல்லவில்லை. நிறைய ஆதாரங்கள்ல யூசுப் நபியுடைய வரலாறையும் ஒரு ஆதாரமாக சொன்னோம். அந்த ஆதாரம் இல்லை என்று வைத்தாலும் கூட உங்களுக்கு அந்த ஆர்டிகல் நம்ம எடுத்து வைத்திருக்கிற எல்லா வாதங்களுமே அப்படித்தான் நிற்கும். இதை முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். யூசுப் நபியுடைய வரலாறுல உங்களுக்கு படிப்பினை இருக்கு அதெல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது அதுல நமக்கு முன்மாதிரி இருக்கிறதா தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதுக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது போல நம்ம சித்தரிக்க கூடாது. ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இதுக்கு முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி இருக்கிறது? எப்ப ஆட்சி அமைக்க வாய்ப்பை எல்லாம் தந்தானோ அப்ப ஆட்சி அமைச்சாங்க. அதே நேரத்துல மக்காவில் அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் ஒரு காபிரான மன்னர் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒரு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம் அனுப்புறாங்க. அப்ப மக்காவில் அவங்க அநியாயம் பண்றாங்க. இந்த காபில் அந்த காபில் பரவாயில்லை, இவன் காபில் தான், அவனு அல்லாஹ்வுடைய குமாரன் இருக்கிறான்னு சொல்றான். அந்த நாட்டுக்கு மக்கள் அனுப்பி வைப்போம். இவ்வளவு பொறுமை எல்லாம் இருக்காது என்கிற வகையில இன்னொரு நாட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்களே, அது எப்படி யூசுப் நபியுடைய காலமான அந்த சம்பவத்துக்கு நிகரானதுதான். அங்க என்ன அனுப்புறாங்க? வேற ஒரு ஆட்சி நடக்கிறது. அங்க போன சஹாபாக்கள் ஆட்சியை கைப்பற்ற போகவே இல்லை. நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு உங்க நாட்டில் எங்களுக்கு அனுமதி கொடுங்க, இந்த அளவுக்கு நாங்கள் செயல்படுவதற்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு எங்களுக்கு வந்து இடத்தில் எல்லாம் பார்த்துருங்க என்று கேட்பதற்கு போறாங்க. போனா அங்க எதுக்கு கட்டுப்படுவாங்க? கேட்கறதுல இருந்த அடைக்கலம் கோரி போனதுல இருந்த அவங்களுக்கு கீழே போயிட்டாங்க. அவங்க ஆளக்கூடியவர்களாகவும் இவங்க ஆள
அந்த மாதிரி ஒரு நிலையில் நமக்கு ஆட்சி பண்ண தகுதி அல்ல தந்தால் ஆட்சி பண்ணிடுவோம். ஆட்சி பண்ண தகுதி இல்லைன்னா இன்னொரு நாட்டுல போய் இருப்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிச்சாங்க. அதுவும் முன்மாதிரி தானே, அழகிய முன்மாதிரி, அதுவும் அழகிய முன்மாதிரி தானே. அப்ப அழகான முன்மாதிரி என்பது என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய அழகான முன்மாதிரி எங்கே உனக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அல்லா மக்களை எல்லாம் திரட்டி உனக்கு தந்து விட்டானோ அங்க நம்ம ஆட்சி அமைச்சுக்கிடுவோம். எங்க தரலையோ அங்க இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியலன்னு சொன்னா அந்த மக்கா நாடுகளுக்கு வெளியேறி போய் எந்த காப்பியுடைய நாட்டில் போய் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியுமோ அந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா அது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரிக்கு மாற்றம் இல்லை. அந்த ஹிஜ்ரத் தான் காட்டுகிறது. அதோட எடுத்துக்கொள்ளும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வர்றதுக்கு முன்னாடியே மதீனாவுக்கே நிறைய பேர் ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்க. அவங்க எந்த இஸ்லாமிய ஆட்சியின் கீழே வாழ்வதற்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க? அந்த சஹாபாக்கள் எல்லாம் வரும்பொழுது மதீனாவுல இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சா? அபிசீனியாவோட இஸ்லாமிய ஆட்சி இல்ல. மதீனாவுக்கு அந்த சஹாபாக்கள் வந்தாங்களே ரசூலுல்லாஹ் முந்திய அந்த சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழே வாழ்வதற்காக போனாங்க. அந்த யூதர்களுடைய பிடியில் அந்த ஊர் இருந்தது. ஜும்மா கூட ஊருக்கு வெளியில போய் சொல்லுற அளவுக்கு அந்த ஊருடைய நிலவரம் இருந்தது. அந்த ஊர்ல போய் நீங்க போய் அடைக்கிறது போங்கன்னு சொன்னாங்களே. அப்ப இஸ்லாமிய ஆட்சி அங்க இருந்தது. அப்ப இன்னொருத்தருடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தான் வாழ்வதற்கு போனார்கள். அப்ப எப்படி நமக்கே அந்த ஆளக்கூடிய வாய்ப்பு வரும் பொழுது அதை விட்டுறக்கூடாது. அந்த வாய்ப்பு வரலையா இஸ்லாத்தை நம்மளும் கடைபிடிக்க முடியுமா? இருந்த வேண்டியதுதான். ஏற்கனவே இந்தியாவில் நாடுகள் எல்லாம் அன்னைக்கு இருந்து அபிசீனியாவோட எத்தனை மடங்கு சிறப்பான நாடு தான். என்ன வேணாலும் நம்ம பேசலாம், எழுதலாம், இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணலாம், இஸ்லாத்துக்கு வாழ்ந்து சொல்லி மற்றவங்களை கூப்பிடலாம், மதமாற்றமே பண்ணலாம். அதுதான் எந்த ஒரு தடையும் இல்லை. அப்ப ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு ரசூலுல்லாஹ் அவங்களை தொடர்ந்து அனுப்புற மாதிரியான ஒரு நாட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆட்சியை கைப்பற்ற போறவங்க நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அது வாய்ப்பு வந்தால் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் அது மாதிரி தன்னால் அமைச்சர் மறுக்க போறது இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 2 முன்மாதிரி இருக்கிறது. ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனவனே ஜனாதிபதி தான் போனாங்களா? தூக்க நடத்துல எடுத்தாங்க. கடந்தவர்கள் பேசி பேசிதான் இருந்தாங்க. அது ஒரு மெஜாரிட்டி ஆகி அவங்க ஓமன் பிறகுதான் அவங்களுடைய கையில எல்லாம் வந்து செய்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பத்திரமா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில ஒரு தந்திரமா டாக்டிஸா தான் ரசூலுல்லாஹ் அங்க போய் தூக்க காலத்தை கழிச்சிருக்கிறாங்க. அதனால அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல யூசுப் நபியுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த முன்னுதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இருந்தது. அபிசீனியாவுக்கு அனுப்புவதில் இருந்த பிறருடைய ஆட்சியின் கீழே தங்களுடைய உண்மையான தோழர்களை வாழ்வதற்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த பிறருடைய ஆட்சியின் கீழே அவங்க சட்டத்துக்கு தான் இவங்க கட்டுப்பட்டு வாழ முடியும். இவங்க அரசியல் சட்டத்தை அமல்படுத்த இயலாது. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா மக்களை சட்டம் ஏற்றி கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் ஏற்ற அதிகாரம் உள்ளவன் அப்படிங்கிற போது ஜனநாயகம் வந்து அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பறிக்கிறதாக நினைக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு முரண்பாட்டை நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது. யாரெல்லாம் ஜனநாயகத்தை அதாவது மக்கள் சட்டம் போடுவதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்கிறார்களோ, நவீன இணை வைத்தல் என்று சொல்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிற இபாதத்திற்கு வணக்க வழிபாடு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் வந்து 2 அதிகாரம் வைத்திருக்கிறான். ஒரு அதிகாரம் வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான அதிகாரம், அதை அவனே கையில வைத்திருக்கிறான். இன்னொரு அதிகாரம் உலக நிர்வாக அதிகாரம், அதை அல்லாஹ் நம்ம கையில தந்திருக்கிறான். இவங்க ஜனநாயக நவீன இணையத்தில் சொல்லக்கூடியவங்க எதை அல்லாஹ் மனிதன் கையில தந்து இருக்கிறானோ அந்த அதிகாரத்தை வந்து மனுஷனுக்கு கொடுக்க கூடாதுங்கிறாங்க. எந்த அதிகாரத்தை அல்லாஹ் தரவில்லையோ அந்த அதிகாரத்தை வந்து மனுஷனுக்கு கொடுத்துறாங்க. அவங்க தொழுவாங்க. எப்படி தொழுவாங்க? இந்த ஜனநாயக இணை வைத்து சொல்லக்கூடிய 50 பேர் தொழுகை ஒரு மனுஷ வழிபடையில் இருக்கும். மனுஷன் என்ன? ஒரு மனுஷன் வகுக்கிற சட்டத்தை ஏற்று நடப்பது. அப்ப இபாதத்துல வந்து அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்கல. அதுக்கு என்ன செய்வாங்க? வேண்டாம் சொல்லுற எங்க அனைத்து இமாம் இப்படிதான் சொல்றாரு. அப்ப அல்லாஹ் அதிகாரம் என்ன ஆகுது? அப்ப இபாதத்துல தான் அல்லாஹ் கட்டுப்படணுங்க. அந்த இபாதத்துல வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம மனுஷனுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் அது அந்த அதிகாரத்தை அல்லாஹ் தஞ்சையை மட்டும் வச்சிருக்கலாம். அதை பரிசு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் மற்ற அதிகாரத்துல அல்லாஹ் வந்து மனுஷனுக்கு கொடுத்துருக்கான். உங்கள்ட்ட யாராவது வழக்கு கொண்டு வந்தா அவங்களுக்கு நியாயமா தீர்ப்பளிகள் குரான்ல இருக்கா இல்லையா? உங்கள்ட்ட யாராவது வழக்கு கொண்டு வந்தார்கள் எல்லா நீதிமன்றக்கும் ஷனஆன் கௌமின் அலா அல்லாஹ் தஆலா